பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நாளைய பங்குச்சந்தை நிப்டி 50யோட நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தை நிப்டி 50ல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 26,238 நேர்மறைனும் 26,162 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 26,325. இது ஒரு நேர்மறையான இலக்கு 1க்கு கீழே தான் இன்று பங்குச்சந்தை துவக்கப்படுகிறது. துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் இலக்கு 1 அடைய விடாம நேர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்கு துல்லியமான நிலையில காளைகள் அங்கு தடுத்து நிறுத்தி நேர்முறைக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து கரடிகள் எதிர்மறைக்கு வராங்க. எதிர்மறையில காளைகள் தடுத்து நிறுத்தி நேர்முறைக்கு மேல போக முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து எதிர்மறைக்கு கீழே வர மாதிரி கரடிகள் முயற்சி பண்றாங்க. துல்லியமான நிலையில இன்று பங்குச்சந்தையோட முடிவு 26,175. இந்த முடிவை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். நாளைய பங்குச்சந்தை நிப்டி 50யோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்ப்போம். இன்று பங்குச்சந்தையோட முடிவு 26,175. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையில எந்தவித மாற்றமும் கிடையாது. 3 நாளா வியாழன், வெள்ளி, திங்கள் 3 நாளா ஒரே நிலையில தான் பங்குச்சந்தை இயங்கி கொண்டிருக்குது. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை 26,238, இலக்கு 1 26,332, இலக்கு 2 26,458, எதிர்மறை 26,162, இலக்கு 1 26,086, இலக்கு 2 25,958. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்வும். நன்றி.